பண்ணிக்கலாம். சோ ப்ராடக்ட்னு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது கேலக்சினா என்ன, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் யார் ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒரு 5 நிமிஷம் நான் அதுக்காக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டாவே ப்ராடக்ட் குள்ள போயிடலாம். ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இன்னைக்கு பார்த்துடலாம். சோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். I hope my screen is visible. Yes ma'am, visible. Yes, full screen. Full screen ஆயிடுச்சா? Yes ma'am. Okay, thank you. So first நான் சொன்ன மாதிரி கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன, எப்ப இதை ஆரம்பிச்சாங்க, ஒரு 2.5 years பேக் மார்க்கெட்ல புதுசா வந்த ஒரு கம்பெனி தான் கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனா இது மார்க்கெட்ல புதுசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் இருக்கிறது உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இது யார் ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாடு பேஸ் கம்பெனியா, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியா, இந்த மாதிரி கேள்விகள் தான் ஃபர்ஸ்ட் கேலக்சி பத்தி பேசும்போது மார்க்கெட்ல இருந்து வந்த கேள்விகள். சோ நம்ம வந்து கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ப்ராப்பர் சென்னை பேஸ்ட் கம்பெனி. சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், நந்தனம் மெட்ரோ பக்கத்துல பிரஸ்டீஜ் பாலிகன் பில்டிங் இருக்கு. அதுல வந்து 13th floor நம்மளோட ஹெட் ஆஃபீஸ். தமிழ்நாடுல மட்டும் இல்ல, பேன் இந்தியா லெவல்ல நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் பேன் இந்தியா லெவல்ல நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாங்க, என்ன இதோட ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 முகங்கள், இதுல ஒண்ணு வந்து ஹெல்த்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்காது. ஒன் இஸ் மிஸ்டர் ஜெகநாதன், வி ஜெகநாதன், அண்ட் இன்னொன்னு வந்து மிஸ்டர் வேணு ஸ்ரீனிவாசன் சார். சோ ஜெகநாதன் சார் பத்தி பேசணும்னா, ஐஆர்டிஏல இருந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்து ப்ரையோரா அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியோட 20 வருஷம் டிராவல் பண்ணி வெளியில வந்து 79 வயசுல ஆரம்பிச்ச கம்பெனி தான் கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்னைக்கும் அவரை வந்து ரெகுலரா ஆபீஸ்க்கு வருவாங்க, மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது டிவிஎஸ் குரூப்ல இருந்து வேணு ஸ்ரீனிவாசன் சார். சோ டிவிஎஸ்னு சொன்னா யாருக்குமே இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை. ட்ரஸ்ட், வேல்யூ அண்ட் சர்வீஸ், நிறைய இடங்கள் எல்லாமே டிவிஎஸ் பஸ் வந்திருக்கு, இல்ல டிவிஎஸ் வண்டின்னு சொன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் இந்த டிவிஎஸ் பிராண்ட். சோ இவங்க 2 பேரு தான் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸ். இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட எக்ஸ்டெண்டட் நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ்டா தான் இருக்காங்க கேலக்சில. இப்ப ஜெகநாதன் சாரோட சன் டாக்டர் சாய் சதீஷ் கார்டியாலஜிஸ்டா இருக்காங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி வேர்ல்ட் வைட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவருதான் வந்து வால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சக்சஸ் ரேட்ல கொண்டு வந்த ஒரு பர்சன் தான் டாக்டர் சாய் சதீஷ். நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் பிளஸ் சேர்மேனா இருக்காங்க. அண்ட் இன்னொரு பர்சன் வந்து சுதர்ஷன் வேணு, அகெயின் ஃப்ரம் டிவிஎஸ் குரூப்ல இருந்து எம்டியா இருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இன்னொரு நபர் நம்மளோட எம்டி சிஇஓ. இவரும் வந்து நல்லா ஃபெமிலியரான ஒரு பேரு, ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான், ஜி ஸ்ரீனிவாசன். சோ நம்மளோட கேலக்சியோட எம்டி சிஇஓ வந்து ஜி ஸ்ரீனிவாசன் சார். ஆல்மோஸ்ட் 42 வருஷம் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனா இருக்காங்க. அண்ட் நியூ இந்தியா இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க சிஎம்டியா சேம் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ், சேம் டைம்ல பொசிஷன்ல இருந்த ஒரு பர்சன் தான் ஜி ஸ்ரீனிவாசன் சார். சோ பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஹெல்த்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் கேலக்சில டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சோ இவங்களோட சேர்த்து நம்ம என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் we are having 17 products which include group also. GNC நம்ம பண்ணிட்டு இருக்கோம், 17 ப்ராடக்ட் இருக்கு. இந்த 17 நான் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டம் தான். சோ ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துறேன். சோ ஹெல்த்ல பாத்தீங்கன்னா மார்வல், ப்ராமிஸ், கேலக்சி மார்வல் பிளான் பொறுத்த வரைக்கும் 100% கஸ்டமைசேஷன். இப்ப ஒரு ஏஜ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வருவாங்க. 20 வயசுல இருக்கிற ஒரு கஸ்டமரோட தேவை ஒன்னா இருக்கும், 50 வயசுல இருக்கிற ஒரு கஸ்டமரோட தேவை இன்னொன்னா இருக்கும். சோ யாருக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கிற ஒரு பாலிசி தான் கேலக்சி மார்வல். கேலக்சி ப்ராமிஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணு மூடி பாலிசி எடுங்க, கிளைம் செட்டில்மெண்ட் 100% அஷ்யூர். சோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான் கேலக்சி ப்ராமிஸ். தேர்ட் ஒன் இஸ் ட்வின் 360. இந்த ட்வின் 360 பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ், யங்ஸ்டர்ஸா இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக தான் இந்த ட்வின் 360. சோ இந்த 20 வயசு 30 வயசுலாம் இருக்கிற கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க.
சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ட்வின் 360 வந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கிற பிரீமியம் பிக்ஸ்டு பிரீமியம் அமௌண்ட் தான் இருக்கு. நீங்க என்ன பிரீமியம் பே பண்றீங்களோ அந்த பிரீமியம் அப்படியே அவுட் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் இன்பேஷண்ட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம உங்களோட வெல்னஸ், அதாவது வாரத்துக்கு 2ல இருந்து 3 நாள் உங்களால ஜிம்மும் யூஸ் பண்ண முடியும். பிசிக்கல் ஜிம் ஆக்சஸ். 3க்கும் சேர்த்த சிங்கிள் பிரீமியம், அஃபோர்டபிள் பிரீமியம். சோ இன்பேஷண்ட் பிளஸ் அவுட் பேஷண்ட் அண்ட் வெல்னஸ் பார்ட்டும் சேர்ந்து ஒரே பிரீமியம் கட்டுறோம். அந்த பிரீமியம் அப்படியே அவங்க அவுட் பேஷண்ட்ல எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆரோக்கிய சஞ்சீவினி. ஆரோக்கிய சஞ்சீவினிக்கு எனக்கு தெரிஞ்ச பெருசா இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை. ஏன்னா ஆரோக்கிய சஞ்சீவினி இஸ் அ ஸ்டாண்டர்ட் IRDA பிளான். அண்ட் எம்பவர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டிசபிலிட்டிஸ் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கான ஸ்பெஷலி டிசைன் பண்ண பாலிசி. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள அப்ரோச் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு டிசபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுப்பாங்க, ஒரு கார்டு ஒண்ணு கொடுப்பாங்க டிசபிலிட்டி பர்சன்டேஜ் போட்டுட்டு. அந்த டாக்குமெண்ட் வாங்கி நம்ம பேஸ்ட் ஆன் டாக்டர் கன்சல்டேஷன் தான், நம்மளோட கேலக்ஸி டாக்டர்ஸ் அப்ரூவல், நம்ம தாராளமா எம்பவர் கொடுக்கலாம். அண்ட் 6th ஒன் இஸ் கேலக்ஸி கார்டியன். கேலக்ஸி கார்டியன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எனி ஏஜ் கிரைட்டீரியா. இந்த 70 வயசு 90 வயசு 100 வயசுன்னு சொல்ற கஸ்டமருக்கு எல்லாம் 70க்கு மேல போனாலே இன்சூரன்ஸ் இல்ல, இதுதான் காமன். நீங்க என்ன வயசா இருந்தாலும் கார்டியன் தாராளமா எடுக்கலாம். அண்ட் டாப் அப் பாலிசி. டாப் அப் பத்தி எக்ஸ்ட்ராவா நான் பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னோட பேசிக் கவரேஜ் பத்தாம போயிருச்சுன்னா ஒரு டாப் அப் பாலிசி எடுத்து வைக்கிறது. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கஸ்டமர் கிட்ட பேஸ் பாலிசி இன்னொரு கம்பெனில இருந்தாலும் சரி, பேஸ் பாலிசி இல்லைனாலும் சரி, நம்ம கிட்ட கேலக்ஸி டாப் அப் தாராளமா எடுக்கலாம். அதாவது சூப்பர் டாப் அப் மாதிரி ஒர்க் ஆகும். இருந்தாலும் இல்லைனாலும் இன்னொரு கம்பெனில இருந்தாலும் நீங்க தாராளமா டாப் அப் எடுத்துட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த 7 செக்மெண்ட்ஸ் தான் நம்ம ஹெல்த்ல மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது. அண்ட் கேலக்ஸி பர்சனல் ஆக்சிடென்ட் ஷீல்ட் PA பாலிசி இண்டிவிஜுவலாவும் எடுக்கலாம், ஃப்ளோட்டராவும் எடுக்கலாம். நம்ம அதோட அவைலபிலிட்டியும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ப்ரிவிலேஜ், நம்மளோட ப்ரிவிலேஜ் பிளான் தான் சீனியர் சிட்டிசன் பாலிசி. ஸோ சீனியர் சிட்டிசன்னா 60 to 75 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஆஸ் யூஷுவல் ஹெல்த் செக்அப் இஸ் மேண்டேட்ரி. ஆனா அந்த ஹெல்த் செக்அப்போட காஸ்ட் கேலக்ஸி தான் பே பண்ணுவோம். கஸ்டமர் பாலிசிக்கு பே பண்றாங்க, பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் கேர், நம்மளோட கேலக்ஸியோட கஸ்டமர் கேர்ல இருந்து கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களோட அவைலபிள் டைம் செக் பண்ணி அந்த டைம்ல ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன ஹெல்தியா இருந்தாலும் பேசிக் ஹெல்த் செக்அப் ஒரு 5 டெஸ்ட் மட்டும் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியலனா கூட அந்த பில் அமௌண்ட் வந்து கேலக்ஸி தான் பேர் பண்ணிக்கும், கஸ்டமருக்கு பே பண்ண அவசியமே இல்லை. இது ப்ரிவிலேஜ் பாலிசி. அண்ட் கேலக்ஸி பிளஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் அட்டாச்மெண்ட் பிளான். நம்ம வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்பெஷலி டிசைன் பண்ணி பாலிசி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கரண்ட்லி வி ஆர் வித் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ், TVS கிரெடிட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸோட நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ரைடர்ஸ். ரைடர்ஸ்னா நமக்கு தெரியும், தனியா எடுக்க முடியாது. எதர் மார்வல், ப்ராமிஸ், இல்ல டாப் அப், அதுவும் இல்லைன்னா ஆரோக்கிய சஞ்சீவினி. இந்த 4 பாலிசியோட சேர்த்து எடுக்க முடிஞ்ச ஒரு பிளான் தான் இந்த ரைடர் பிளான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேலக்ஸி ஸ்மார்ட் அவுட் பேஷண்ட். நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சர்ன் என்னன்னா, இன்பேஷண்ட் விட எனக்கு அவுட் பேஷண்ட் கவரேஜ் கிடைக்குமான்னு கேட்கிற கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலி டிசைன் பண்ணதான் இந்த ஸ்மார்ட் அவுட் பேஷண்ட். கன்சல்டேஷன் கவர் பண்ணுவோம், டெலி கன்சல்டேஷன், அதாவது டாக்டர் கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசினாலும் கவர் ஆகும், டாக்டர் எழுதி கொடுக்குற மெடிசின்ஸ் கவர் பண்ணலாம், டெஸ்டும் கவர் பண்ணலாம். 4 விஷயங்கள் கவர் பண்றதா OPD. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன். நிறைய பிளான்ஸ்ல வந்து ரீஸ்டோரேஷன் ஒரு வாட்டி தான் கொடுப்போம். இங்க வந்து நம்ம அன்லிமிட்டடா கிடைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் 13th ஒன் இஸ் கன்சியூமபிள்ஸ். முக்கியமான ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கன்சியூமபிள்ஸ் கவர் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, கன்சியூமபிள்ஸ் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து சில பிளான்ஸ் நம்ம வந்து இன்பில்டாவே கொடுத்துடுறோம், சில பிளான்ஸ்ல வந்து நம்ம ஆப்ஷனலாவே கொடுக்குறோம். சோ ஆப்ஷனலா இருக்கிற இடங்கள்ல கண்டிப்பா கன்சியூமபிள்ஸ் கொடுக்கிறது நல்லது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இல்லாம 68 கன்சியூமபிள்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த அட்மிஷன் காஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரெக்கார்ட் சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் காஸ்ட், இந்த 3 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கவர் பண்றோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு. சோ நார்மல் கன்சியூமபிள்ஸ்னா என்ன, நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அது நார்மலி கவர் ஆகுறதா. அது மட்டும் இல்ல, அட்மிஷன் காஸ்ட்,
ரெக்கார்ட் சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராசஸிங். இது மூணும் சேர்ந்தாதான் கஸ்டமருக்கு A to Z எல்லாமே கிளைம் கிடைக்கும். அதாவது 100% கிளைம் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் இஸ் ஆர் குரூப் சாரி கன்சியூமபிள்ஸ்க்கு அப்புறம் நம்ம கம்பெனின்னு இருக்கு. ஸோ 60 வயசுக்கு மேல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்றதுக்கு, பிசியோதெரபிஸ் அரேஞ்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெடிபடியோட ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. ஸோ எந்த பிளானோட சேர்த்து வேணாலும் இந்த கம்பெனியன் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் கம்ஸ் த குரூப். ஸோ ஆஸ் யூஷுவல் குரூப் மெடிக்கலும் பண்றோம், குரூப் பர்சனலும் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பண்றோம் குரூப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னாலும் தாராளமா கொடுக்கலாம். ஒரு 200 பேர் 300 பேர் இருக்குன்னா தாராளமா கொடுக்கலாம். ஜிஎம்சி அண்ட் ஜிபிஏ பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 லைவ்ஸ் இருந்தாதான் ஜிஎம்சி அண்ட் ஜிபிஏ கொடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் கம்மிங் டு த கிளைம் செட்டில்மெண்ட், கிளைம்ஸ் பார்ட் அண்ட் கிளைம் செட்டில்மெண்ட் செக்மெண்ட்ஸ். ஸோ கிளைம்ஸ் சொல்லும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வர 2 ஆப்ஷன், ஒன்னு கேஷ்லெஸ், இன்னொன்னு ரீஎம்பர்ஸ்மெண்ட். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போனா கேஷ்லெஸ் பண்ணிக்கோங்க, நான் நெட்வொர்க்ல போனா நீங்க காசு கட்டுங்க, அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் தரேன். இந்த 2 விஷயம் தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். மூணாவதா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எனிவேர் கேஷ்லெஸ். நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பிரச்சனையே இல்ல, கேலக்ஸிக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, அந்த கிளைமும் கேஷ்லெஸ்ஸா பண்ணி தர. சோ எனிவேர் கேஷ்லெஸ் படி உங்களுக்கு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல லிஸ்ட் பார்க்க வேண்டாம், எத்தனை ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல இருக்குன்னு இருக்கிற கவலையும் வேண்டாம். எங்க போனாலும் எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் உங்களால கேஷ்லெஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை இன்டிமேஷன் தான். பிளான்ட் அட்மிஷன்னா முன்னாடியே சொல்லுங்க, அன்பிளான்ட் அட்மிஷன்னா அட்மிட் ஆயிட்டு சொல்லுங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்க பண்ணாலே போதும். உங்களால நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் கேஷ்லெஸ்ஸாவே கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எம்பேர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் இருந்தாதான் நான் பாலிசி எடுப்பேன்னு சொல்ற கஸ்டமர்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல்ல டைப் பண்றதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அந்த எனிவேர் கேஷ்லெஸ் பத்தி நான் சொன்னோம் இல்லையா, கேஷ்லெஸ் எவ்ரிவேர். ஸோ இந்த செக்மெண்ட் நீங்க திருப்பி ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கு, லாஸ்ட் லைன்ல பார்த்தா தெரியும், anywherecashless@galaxyhealth.com, இல்லைன்னா நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பர். இந்த 2 விஷயத்துல எதாவது ஒண்ணுல வந்து நீங்க கால் பண்ணியோ இல்ல மெயில் அனுப்பினாலோ போதும். உங்களுக்கு உங்களோட பிளான வந்து உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸை வந்து கேஷ்லெஸ்ஸாவே நீங்க கிளைம் பண்ணிட்டு போகலாம். த இம்பார்ட்டன்ட் திங் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது இன்டிமேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இருக்கிறது. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ anywherecashless@galaxyhealth.com, இல்லையா எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் 1800-203-0007. மேம் இது எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க மேம்? இல்ல நம்ம இன்டிமேஷன் பண்றது பொறுத்துதான். சோ இன்கேஸ் ஒரு கஸ்டமர் பில் பாயிண்ட்ல வந்து நம்ம இன்டிமேஷன் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 hours டைம் எடுக்கும். மேக்ஸிமம் இஸ் 2 hours ஸ்டார்ட். சோ நம்ம என்ன கஸ்டமருக்கு சஜஷன் கொடுக்குறோம்னா, டிஸ்சார்ஜ் அப்டேட் வருது இல்ல பேஷண்ட்டுக்கு, இப்ப இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம்னா அந்த டைம்ல இன்டிமேஷன் கொடுத்துருங்க. இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு 2 hours கேப்ல பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். பிளான் முன்னாடியே பண்ணிடுங்க, நாங்க ட்ராக் பண்ணிக்கிறோம். அன்பிளான்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு நீங்க அட்மிட் ஆகி 24 hours குள்ள ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. ரிமைனிங் திங்ஸ் we will take care. So 2.5 hours நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. Not required for 24 hours, 48 hours or 72 hours, not required. No. For anywhere cashless. No. பட் இன்டிமேஷன் இஸ் மஸ்ட். அந்த ஒரு ஏன்னா நிறைய பேரை மிஸ் பண்ற ஒரு விஷயம் அந்த இன்டிமேட் பண்ணாம விடுற விஷயம் தான். ஓகே மேம். யா. சோ நம்மளோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னண்டா இருக்கு. அவுட் பேஷண்ட்டுக்கும் நம்ம கேஷ்லெஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அவுட் பேஷண்ட் கேஷ்லெஸ் எப்படி பண்ணலாம்னா, ஓபி எடுக்கிற கஸ்டமர்ஸ் மேண்டேட்டரி கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கஸ்டமர் ஆப் டவுன்லோட் பண்ணணும். த்ரூ த ஆப் நம்ம போன் பண்ணி டாக்டரை புக் பண்றோம் இல்லையா, அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம். அதே வந்து நீங்க ஆப்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட போயிருங்க, டாக்டரோட ஃபீஸ் வந்து இந்த ஆப்லயே மைனஸ் ஆயிடும். ஸோ அவுட் பேஷண்ட்டுக்கு நம்ம கேஷ்லெஸும் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். கேஷ்லெஸ் நிறைய கஸ்டமர்ஸ் பண்றாங்க. பட் த்ரூ
மொபைல் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ரேண்டமா நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ஓபி வந்து கேஷ்லெஸ் பண்ணணும்னா பண்ண முடியாது. So we'll go for next is claim settlement ratio. இந்த டேபிள் பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டா இருக்கும். என்னடா இது ப்ராடக்ட் எல்லாம் போட்டு டேபிள் காமிக்கிறீங்களே. இது வந்து இந்த பர்டிகுலர் டேபிள் இஸ் அவைலபிள் இன் our வெப்சைட் ஆல்சோ. ஸோ இது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கன்வே பண்றோம்னா நீங்க எந்த பிளான் எடுக்க விரும்புறீங்கன்னு இருக்கிறது இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேலக்ஸி மார்வல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுல 2 வேரியன்ட் இருக்கு, நியோ அண்ட் பிரைம். நியோல பாத்தீங்கன்னா 95.42% கிளைம் செட்டில் ஆயிருக்கு. இந்த கிளைம்ட் அமௌண்ட் அண்ட் செட்டில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஆக்சுவல் பில் என்னவோ அதுதான் கிளைம்ட் அமௌண்ட், சம் இன்ஷூர்ட் பேஸ் பண்ணி கிடையாது. சேம் வே பிரைம்ல பாருங்க 99.56% செட்டில் ஆயிருக்கு. இதே நீங்க சிக்னேச்சர்ல 3 வேரியன்ஸ் இருக்கு, அதுல கடைசி 3வது வேரியன்ட் பாத்தீங்கன்னா 93%. கஸ்டமர் விரும்பவே மாட்டாங்க அந்த பிளானுக்கு. மத்த 2 பிளான்ஸ் பாருங்க 98 and 99%. ஏன் இங்க 100% இல்ல, ஏன் 99ஓட ஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்னு, வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கிளைம் போனா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். செகண்ட் இஸ் நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அண்ட் நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்டரி. மூணாவது, நாட் லீகல், லைக் ப்ராப்பரா ஒரு சாலிட் ரீசனோட போய் அட்மிட் ஆகி கிளைம் பண்ணால் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வெரிஃபிகேஷன் நமக்கு இருக்கும். கிளைம் பண்ணா என்ன வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வேலிட் கிளைம்ஸா இல்லையான்னு செக் பண்றதுக்கு we will have நம்மளோட இந்தியா ஃபுல்லா நம்ம டீம் இருக்கு. ஒரு கஸ்டமர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா நிஜமாவே அட்மிட் ஆயிருக்கான்னு இருக்கிற வெரிஃபிகேஷன் நம்மளோட ஒரு பர்சன் போய் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கஸ்டமர் பெட்ல இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, கிளைமே கொடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக தான் வேலிட் கிளைம்ஸா இருந்தால்தான் நம்மளால செட்டில் பண்ண முடியும். சோ 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கஸ்டமர்ஸ் கேட்டால். சோ இந்த ரீசன் ரொம்ப வேலிட், ஒன்னு வந்து வேலிட் கிளைமா இருக்கணும். செகண்ட் இஸ் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு கிளைம் போகணும். தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீ எக்ஸிஸ்டிங் வாட் எவர் மெடிக்கல் ஹிஸ்டரி கஸ்டமர் இஸ் ஹேவிங் மேண்டேட்ரி சொல்லணும், மேண்டேட்ரி பாலிசி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். சொல்லிட்டேன் மென்ஷன் பண்ண விட்டாலும் பிரச்சனை தான். சோ சொன்னால் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். இது ரொம்ப மேண்டேட்டரான ஒரு விஷயம். சோ நவ் கம்ஸ் our ப்ராடக்ட். நான் குவிக்கா முடிச்சிடுறேன். சோ கேலக்ஸி மார்வல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட். கஸ்டமைசேஷனா தெரியும், எப்படி ஒரு ஐஸ்கிரீமோ எப்படி ஒரு பீட்சாவோ வாங்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ணுங்க, அதுக்கு மட்டும் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்றது, அதுதான் மார்வல். இதுல 2 வேரியன்ட் இருக்கு, நியோ அண்ட் பிரைம். சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் நம்ம ஃப்ரெஷ் பிசினஸும் பண்ணுவோம், போர்ட்டபிலிட்டியும் பண்ணுவோம். நியோல ஃப்ரெஷ் மட்டும் தான் பண்ண முடியும். நியோ பிளான்ல ஃப்ரெஷ் பிசினஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பிரைம் பிளான்ல ஃப்ரெஷ்ஷும் பண்ணலாம், போர்ட்டபிலிட்டியும் பண்ணலாம். சோ பிரைம்ல தான் நம்மளால போர்ட்டபிலிட்டி பண்ண முடியும், நியோல only ஃப்ரெஷ். சோ இதுல கீழே பார்த்தா உங்களுக்கு மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சோனியா ஸ்ட்ரக் ஆயிருச்சு. மேம் ஜாயின் பண்றான்னு நினைக்கிறேன்ப்பா. வெளியே போயிட்டாங்க, ஜாயின் பண்றான்னு நினைக்கிறேன். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஹரி சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஜாயின் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். மேம் உங்களது மியூட்ல இருக்கு மேம். இப்போ ஓகே? யா ஓகே கண்டினியூ ப்ளீஸ். யா டன். சோ மார்வல் பாலிசி பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஃப்ளோட்டர், நோ இஷ்யூஸ். 2 adult plus 3 children தான் மேக்ஸிமம் சைஸ் இன் a policy. சோ 2 adult மேக்ஸிமம் குழந்தைங்க. என்ட்ரி ஏஜ்ல மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. சோ நியோ பிளான் எடுக்கும்போது அடல்ட்டுக்கு 18 இயர்ஸ்ல இருந்து 70 இயர்ஸ் வரைக்கும், டிபெண்டன்ட் சில்ட்ரன் நம்ம எப்பவுமே 25 வயசு வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இங்க 30 வயசு வரைக்கும் டிபெண்டன்ட் சைல்டா அப்பா அம்மா பாலிசி எடுக்கலாம். 16 நாள்ல இருந்து 30 வயசு வரைக்கும் அன்மேரிடா இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னா தாராளமா எடுக்கலாம்.
பிரைம் பிளானுக்கு வரும்போது, ஏன்னா போர்ட்டபிலிட்டி நம்ம பிரைம்ல தான் பண்ண போறோம். பிரைம் வரும்போது உங்களோட அடல்ட்டோட என்ட்ரி ஏஜ்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அதாவது 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் மட்டும்தான் அடல்ட் பிரைம்ல உள்ள வர முடியும். Children are same 30 years. And some insured 5 lakhs இருந்து 2 இருக்கு. 5, 7.5, 10, 15, 20, 25 lakhs, 1 crore and 2 crore. சேம் வே நம்மளோட ப்ரீமியம் கலெக்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபுல் பேமெண்ட், செகண்ட் இஸ் நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன், தட் இஸ் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி. தேர்ட் இஸ் பிஎன்பிஎல், பே லேட்டர் ஆப்ஷன். பை நவ் பே லேட்டர் நம்ம ஃபிசால், ஃபைப், பீமா பேன்னு இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனியோட அட்டாச் பண்ணிருக்கோம். எந்த வயசுல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் கோ பேமெண்ட் கிடையாது. எந்த வயசுல இருந்தாலும் உங்களுக்கு 100% செட்டில் ஆகும். அண்ட் மெயின் திங், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். அண்ட் பாலிசி டேர்ம் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாலிசிஸ் தாராளமா எடுக்கலாம். அதாவது 1 இயர் பாலிசி மட்டும் இல்ல, 2 இயர், 3 இயர், 4 as well as 5 இயர் டேர்ம் பாலிசிஸும் கஸ்டமர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ப்ரீ மெடிக்கல் சொல்லணும்னா, ப்ரீ மெடிக்கல் ஸ்கிரீனிங் இன் கேஸ் ஆஃப் எனி மெடிக்கல் ஹிஸ்டரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் நம்ம த்ரூ பண்ணிட்டு பாலிசி லிங்க் பண்ணா போதும். பே பண்ணி அப்ரூவல் இருக்கிற அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பேமெண்டே கலெக்ட் பண்ணுவோம் கஸ்டமர். அண்ட் பிரீமியம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜோன் வைஸ் தான் கலெக்ட் பண்ண போறோம். ஜோன் ஏபிசி, தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பின்கோட். அண்ட் மிட் டேர்ம் இன்க்ளூஷனுக்கும் நமக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் கிடையாது. இன் பிட்வீன் குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய ஆட் பண்றதுக்கு 90 நாளுக்குள்ள பண்ணுங்க, இல்ல 30-45 நாளுக்குள்ள பண்ணுங்கன்னு இருக்கிற கண்டிஷன்ஸ் இல்லைனாலும் ஆட் பண்ணலாம். சேம் ஃபார் நியூலி வெரிட் ஸ்பவுஸ், ஈவன் அடாப்டட் கிட்ஸா இருந்தாலும் எப்ப வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் காமன் தான், ரொம்ப டிஃபரன்ஸ் எதுவுமே, சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ போத் ஃபார் நியோ அண்ட் டைம் ஆர் ரூம் ரெண்ட் தான் ஸ்டார்டிங். ஸோ எனி ரூம் கிரைட்டீரியா, நீங்க 5 lakhs எடுத்தாலும் அப் டு சம் இன்ஷூர் நீங்க எந்த ரூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ லிமிடேஷன்ஸ். அந்த பர்சன்டேஜ் வைஸ் இல்ல செக்மெண்ட் வைஸ் நமக்கு எந்த லிமிடேஷன்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சேம் வே ஐசியூ பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஐசியூ நம்ம கவர் பண்றோம். ஸோ ஐசியூல வந்து அப் டு ஆக்சுவல்ஸ், அப் டு சம் இன்ஷூர் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஐசியூ சேர்த்து நார்மல் ஐசியூ அண்ட் டிஜிட்டல் ஐசியூ. அண்ட் ரோட் ஆம்புலன்ஸ் அகெயின் நோ லிமிடேஷன்ஸ். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் டு இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஈவன் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் ரோட் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 டேஸும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 180 டேஸ் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் செலவு பண்ணது எல்லாமே 90 நாள் வரைக்கும் பில்லு கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சேம் வே டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 180 டேஸ் வரைக்கும் நீங்க ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ், டெஸ்ட், கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாமே இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட்ல வந்துடும், பிரச்சனையே இல்லை. டே கேர் ப்ரொசீஜர்ஸ் சொல்லும் போது எப்பவுமே வர பெரிய கேள்வி கேட்ராக்ட் தான் கேட்பாங்க. ஏன்னா கேட்ராக்டுக்கு 2 years வெயிட்டிங் பீரியட், ஸ்பெசிபிக் டிசீசஸ் பிரச்சனை இல்லை. ஆனா கேட்ராக்டோட லிமிட் என்னன்னு தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. நம்ம கிட்ட மார்வெல்ல நியோ எடுத்தாலும் பிரைம் எடுத்தாலும் கேட்ராக்டுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது. கேன் பி கவர்ட் அப் டு சம் இன்ஷூர்ட். பட் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸ்லோ க்ரோயிங் டிசீசஸ் எல்லாம் டே கேர்ல வந்தா கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதுக்கு நமக்கு எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் இ டொமஸ்டிக் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன். ஸோ செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் எனி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நீடட், தாராளமா நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட் ஷேர் பண்ணி செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். உங்களோட குவரிஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இன்ஷூர்ட் பர்சனுக்கு எத்தனை வாட்டி வேணாலும், நோ இஷ்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டாமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன். கோவிட் சிச்சுவேஷன், கோவிட் டைம்ல எப்படி ஒரு ரூம் அவைலபிள் இல்லாம போயிருந்ததோ அதே மாதிரிதான் வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு காமன் சிச்சுவேஷன், அதுதான் இந்த டாமிசிலரி கொண்டு வந்திருக்கும். ஸோ இன்கேஸ் ரூம்ஸ் அவைலபிள் இல்ல ஹாஸ்பிட்டல்ல, இல்ல பர்சன் வந்து பெட்டட்னா இருக்காங்கன்னா கூட அந்த பர்சனுக்கு வீட்லயே ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், which is covered up to some insured. மினிமம் 3 continuous days ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் கவர் ஆகும். 3 நாள் கண்டினியூஸா வீட்டுல ட்ரீட்மெண்ட் பாருங்க, அப்படி இருந்தா டாமிசிலரி கவர் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இது எல்லாமே will be covered in case of admission. ஹாஸ்பிட்டல்ல 24 hours அட்மிட் ஆகி நீங்க ஆயுர்வேதா ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்கன்னா தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம்.
அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டா இருக்கணும். அண்ட் அட்மிஷன் இஸ் மேண்டேட்டரி, ஓபில கவர் ஆகாது. நெக்ஸ்ட் கம்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி, வெயிட் லாஸ் சர்ஜரி. ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஓவர் வெயிட்டா இருக்கேன், அழகுக்காக நான் ரெடியூஸ் பண்ண போனா கவர் ஆகாது. என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சால் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்கு. பாலிசி எடுத்து 2 வருஷம் கழிச்சுதான் கவர் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த சம் இன்ஷூர்ட், நீங்க என்ன கவரேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி 3 lakhs 6 lakhs சொல்லி லிமிடேஷன்ஸ் இருக்கு பேரியாட்ரிக் சர்ஜரியில. நெக்ஸ்ட் கம்ஸ் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த ரொபாட்டிக் சர்ஜரி, இம்யூனோதெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாமே மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்ல அப் டு சம் இன்ஷூர்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு டைம்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணி கொண்டிருந்த சர்ஜரி இன்னைக்கு ரொம்ப டைம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி 1/2 hour 1 hourல முடிஞ்சிருது. ஸோ அது எல்லாமே இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். சேம் வே அட்வான்ஸ்டா நானோ டெக்னாலஜியும் கவர் பண்றோம். ஸோ வாட் எவர் சம் இன்ஷூர்ட் கஸ்டமர் எடுக்கிறாங்களோ அந்த சம் இன்ஷூர்ட்ல இருந்து 25% வந்து நானோ டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ்க்கு ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு இன்டர்னல் ஸ்கேன் பண்ணணும்னா டியூப் இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு டேப்லெட் சைஸ்ல ஒரு சிப்பு கொடுப்பாங்க. அந்த சிப்பு முழுங்கினாலே என்னோட ஹோல் வைட்டல் பாடியோட ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிடும். அதுதான் இந்த நானோ டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். பாலிசி எடுத்திருக்கேன் நானு, எனக்கு ஒரு கிட்னி தேவைப்படுது, 3வது மனுஷன் எனக்கு ஒரு கிட்னி கொடுக்குறாங்கன்னா என்னோட சர்ஜிக்கல் காஸ்ட் கவர் ஆகும். பிளஸ் அவங்க உடம்புல இருந்து அந்த கிட்னி ரிமூவ் பண்றோம் இல்லையா, அந்த ஹார்வெஸ்டிங் காஸ்ட் அதுவும் சம் இன்ஷூர்ட் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வில் பி லைக் கம்ப்ளீட் கவரேஜ். ஆனா அந்த ஆர்கனோட காசு இல்ல அந்த டொனேட் பண்ற பர்சனோட மொத்த எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகாது. சர்ஜிக்கல் காஸ்ட் பிளஸ் இன்ஷூர்ட் பர்சனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல. சேம் வே டோனார் எக்ஸ்பென்சஸும் தான். நான் எடுத்திருக்க பாலிசி, நான் ஒரு ஆர்கன் டொனேட் பண்றேன்னா அந்த சர்ஜிக்கல் காஸ்ட் கம்ப்ளீட்டாவே கவர் ஆகும். அடிஷன் டு தட், இன்கேஸ் பாலிசி எடுத்தாச்சு, ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, ஆர்கன் டொனேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமோ 3 மாசமோ கழிச்சு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா ஒரு ரீடூ சர்ஜரியோ இல்ல ஒரு ஐசியூ அட்மிஷனோ ஆர்கன் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்டாலும் அடிஷனல் சம் இன்ஷூர்ட் ஆர்கன் டோனாருக்கு கிடைக்கும். இன்ஷூர்ட் பர்சன் இஸ் ஆர்கன் டோனார்னா அந்த ரீடூ சர்ஜரி அண்ட் ஐசியூ அட்மிஷன் காஸ்டும் அப் அடிஷனல் சம் இன்ஷூர்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் நியூ பார்ன் பேபி. நம்மளோட இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் மெட்டர்னிட்டின்னு இருக்கிற செக்மெண்ட் நம்ம உள்ள ஆப்ஷனலா தான் கொண்டு வந்திருக்கோம், இன்பில்டா கிடையாது. ஏனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நியூ பார்ன் பேபி பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு டே 1 கவரேஜ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த நியூ பார்ன் பேபி கவரேஜ். பேஸ்ட் ஆன் யுவர் சம் இன்ஷூர்ட் 5 lakh rupees வரைக்கும் கவர் பண்றோம். அண்ட் நியூ பார்ன் பேபிக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் நம்ம கவர் பண்ண மாட்டோம். கண்டிஷன் in case of any medical emergencies 24 hours or above hospital குழந்தைய அட்மிட் பண்ணா மட்டும்தான் கவர் ஆகும். வேக்சினேஷன்ஸ் நியூ பார்ன் பேபிக்கு கவரேஜ் கிடைக்காது. அண்ட் கண்டிஷன் இருக்கு, the insured mother should be covered in this policy for 1 year. அந்த தாய் வந்து 1 வருஷம் இந்த பாலிசியில் இருக்கணும். அது இல்லைன்னா 12வது வாரத்துடையும் 20வது வாரத்துடையும் ஆன்டினென்டல் ஸ்கேன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இது ரெண்டுல either 1 year or scan report ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணால் நியூ பார்ன் பேபி கவரேஜ் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். வீட்லயே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றது. இப்போ வந்து ஃபீவர் வருது ஒரு பர்சனுக்கு, அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஜஸ்ட் ஒரு கிளினிக்ல போய் அட்மிட் ஆகுறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பயம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகுமான்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா டாக்டர் கிட்ட போங்க. டாக்டர் இன்கேஸ் உங்களை வந்து வீட்லயே ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வாட் எவர் த காஸ்ட் ஆஃப் த டாக்டர், மெடிசின்ஸ், டெஸ்ட், அது எல்லாமே ஹோம் கேர்ல கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் கேருக்கு நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் 14 ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு 14 ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம். லைக் ஃபீவர், இன்ஃபீஷியஸ் டிசீசஸ், ஆஸ்துமா, சிஓபிடி, ஈவன் டியூபர்குலோசிஸ் இன்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே ஹோம் கேர்ல தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன். ஸோ ரீஸ்டோரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலி பாக்குறது என்ன, அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரீஸ்டோர் ஆகும். ஆனா சேம் பர்சன் சேம் டிசீஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இங்க நம்ம என்ன பண்றோம்னா உங்க சம் இன்ஷூர்ட் காலி ஆக ஆக அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரீஸ்டோர் பண்றோம். சேம் பர்சன் சேம் டிசீஸ்க்கும் கிளைம் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டிசீசஸ்க்கும் கிளைம் பண்ணிக்கலாம். சிம்பிள் கண்டிஷன் என்னன்னா டிஃப்ரெண்ட் அட்மிஷன்ஸா இருக்கணும். சோ ஒரு பர்சன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, 10 லட்சம் ரூபாய் சம் இன்ஷூர் எடுத்துட்டு அந்த 10 lakhs ஃபர்ஸ்ட் அட்மிஷன்லயே காலி ஆயிடுச்சுன்னா
நெக்ஸ்ட் டைம் அட்மிட் ஆகும்போது எத்தனை நாள் கேப் எல்லாம் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் டைம் எப்ப அட்மிட் ஆகுறானோ அவங்களோட பக்கெட்ல வந்து 10 lakhs கம்ப்ளீட்டாவே ரீஃபில் ஆயிருக்கும். சேம் ப்ராப்ளம்க்கும் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நவ் கம்ஸ் த போனஸ். ஸோ நம்ம எப்பவுமே இந்த போனஸ் வந்து நோ கிளைம் போனஸ் தான் நமக்கு சொல்லி பழக்கம். இங்க வந்து நோ கிளைம் போனஸ் இல்ல, போனஸ் தான். ஏன்னா கிளைம் போனாலும் நம்ம போனஸ் கொடுக்குறோம், கிளைம் போகலனாலும் போனஸ் கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி கிளைம்ஸ் கஸ்டமர் பாலிசி எடுத்து ஃபர்ஸ்ட் இயர் கிளைம் போனால் அவங்களுக்கு 25% போனஸ் கிடைக்கும் செகண்ட் இயர்ல. செகண்ட் இயர் கிளைம் போகலன்னா 100% போனஸ் கிடைக்கும். ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 25 பிளஸ் 100 ஆகாது, எய்தர் 25 ஆர் 100. ஒன்னில 25 தான் இருக்கும், இல்லைன்னா 100 தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து சம்மப் ஆகாது, ஆட் அப் ஆகாது. சோ எல்லா வருஷமும் அவங்களுக்கு பேக்கப் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ரிமூவ் பண்ணி புதுசா கொடுப்பாங்க. சோ கண்டினியூஸ் போனஸ் வந்து அப் ஆகாது. அண்ட் கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், எய்தர் கஸ்டமர் வந்து போனஸ் எடுக்கலாம் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். ஆனா டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 2%, 4% தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ எங்களோட சஜஷன் என்னன்னா கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் பத்தி பேச வேண்டாம், போனஸே கொடுத்துருங்க, போனஸ் பத்தியே பேசிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் பிரீமியம் வேவர். சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கஸ்டமர் கிட்ட பிரீமியம் வாங்க மாட்டோம். சிச்சுவேஷன்ஸ் லைக் ஆர்கன் டொனேஷன். ஸோ பாலிசி எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆர்கன் டொனேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபேமிலி கிட்டேயே நம்ம வந்து 2 வருஷத்துக்கு பிரீமியம் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஹோல் ஃபேமிலி கிட்ட 2 years. அந்த ஃப்ளோட்டர் பாலிசியா இருக்குன்னா 2 years, இண்டிவிஜுவல் பாலிசியா இருந்தா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் 2 yearsக்கு நம்ம பிரீமியம் கலெக்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு சினாரியோ என்னன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ். பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கேன்சர் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் வருதுன்னா அவங்க கிட்ட 1 yearக்கு பிரீமியம் கலெக்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் ஆக்சிடென்டல் டெத். ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்து அந்த ஃப்ளோட்டர்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரிமைனிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 1 yearக்கு பிரீமியம் நம்ம வாங்க மாட்டோம். சோ சினாரியோ சிம்பிள் தான். ஆர்கன் டொனேட் பண்ணா 2 yearsக்கு பிரீமியம் வாங்க வேண்டாம், கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் ஆக்சிடென்டல் டெத்னா 1 yearக்கு பிரீமியம் வாங்க வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வெல்னஸ். ஸோ காலா ஃபிட் ப்ரோ ஆக்டிவ் கேர் பாலிசி எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குல்ல, பாலிசி எடுத்துட்டேன், நான் யூஸே பண்ணல, நான் ஹெல்தியா இருக்கேன், ரினியூவல் டைம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா பாலிசி எடுங்க, எடுத்ததுக்கு அப்புறம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஸ்டெப் கவுண்ட்ஸ் நீங்க ட்ராக் பண்ணுங்க, இந்த பிசியோதெரப்பி, இந்த மாரத்தான்ஸ், ட்ரெக்கிங், சைக்கிளிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பிளட் டொனேட் பண்ற பர்சனா அந்த பிளட் டொனேட் பண்ண டீடைல் சர்டிபிகேட் அப்டேட் பண்ணுங்க. இதெல்லாம் எங்க பண்ணணும்னா கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் கஸ்டமர் ஆப்ல தான் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் கஸ்டமருக்கு காயின்ஸ் அக்யூமுலேட் ஆகும் அண்ட் பேஸ்ட் ஆன் த காயின்ஸ் கஸ்டமருக்கு ரினியூவல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சிம்பிள். மொபைல் அப்ளிகேஷன் மேண்டேட்டரி வச்சுக்கோங்க, அந்த ஆப் பேஸ் பண்ணி நம்ம ரினியூவல்ல 4% மேம் உங்களது பிரேக் ஆகுது மேம். இல்ல அவங்க சிக்னல் கட் ஆயிருச்சு. வெளியில போயிட்டு உள்ள வராங்க, என்னன்னு தெரியல. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ கிளிச்னால தான் ஆயிட்டே இருக்கு. ஸோ சாரி. ஓகே, ஸோ வில் கண்டினியூ. ஸோ என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்ஆர்ஐ, ஒய்ஃபும் குழந்தையும் இந்தியாவில தான் இருக்காங்கன்னா அவங்கள ஃப்ளோட்டர் எடுத்தால் அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. இண்டிவிஜுவல் மட்டும் எடுக்கணும். லைக் ஹோல் ஃபேமிலி ஷுட் பி என்ஆர்ஐ, ஆல் த இண்டிவிஜுவல் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ஷார்ட் ஷுட் பி என்ஆர்ஐ. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. And second difference between Neo and Prime is optional benefits la irukku. So premium promise and consumables. இந்த premium promise வந்து lock the premium. ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாங்க, அவர் வந்து 55 வயசு வரைக்கும் எந்த கிளைமும் இல்லாம இருக்காங்கன்னா அவங்களோட பிரீமியம் பிக்ஸ்டா தான் இருக்கும்.
பாலிசி எடுக்கும் போது என்ன பிரீமியம் பே பண்றீங்களோ சேம் பிரீமியம் வில் பி ரிமைனிங் ஃபிக்ஸ்ட் until and unless அவங்க ஒரு கிளைம் பண்ற வரைக்கும், இல்லனா 55 இயர்ஸ் வரைக்கும். சோ நிறைய யங்ஸ்டர்ஸ்ல பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா பாலிசி எடுக்க ரெடி, ஆனா நாளைக்கு கிளைம் பண்ணலனாலும் நீங்க ஏஜ் ஸ்லாப் மாறும்போது பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கிடையாது. பாலிசி எடுங்க, நீங்க கிளைம் போகிற வரைக்கும் இல்லனா 55 வயசு வரைக்கும் உங்களோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. மேம் இந்த என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட் ஒரு தடவை சொல்லுங்க மேம். என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஹோல் ஃபேமிலி ஃப்ளோட்டர் மெம்பர்ஸ் ஃப்ளோட்டரா எடுக்கிறாங்க, ஹோல் ஃபேமிலி என்ஆர்ஐயா இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ளோட்டர் பாலிசில டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹஸ்பண்ட் என்ஆர்ஐ, வைஃபும் குழந்தையும் இந்தியால இருக்காங்க, அவங்க ஃப்ளோட்டரா எடுத்தா இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ இன்ஷூர்ட் பீப்புள்ஸ் எல்லாரும் என்ஆர்ஐயா இருக்கணும், இல்லைன்னா இண்டிவிஜுவல் பாலிசி போயிருங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களால ட்ரீட்மெண்ட் கிளைம் பண்ண முடியும், இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. ஃபாரின்ல எங்கேயும் கிளைம் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு எப்பெல்லாம் அவங்க டிராவல் பண்றாங்களோ அப்ப கிளைம் பண்ணிக்கலாம். மேம் இப்போ ஒருத்தர் மட்டும் அங்க இருக்காங்க, இங்க ஃபேமிலி இருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் சம் இன்சூர்ட் நம்ம செலக்ட் பண்ணணுமா, இல்ல இண்டிவிஜுவல் தனித்தனி பாலிசியா? ஹஸ்பண்டுக்கு தனி பாலிசி, வைஃபும் குழந்தைக்கும் தனி பாலிசி. ஏன்னா என்ஆர்ஐனா அது ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க, எதர் அங்க இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், ஒண்ணுமே இல்லைன்னா விசா ஸ்டாம்பிங் பண்றோம்ல பாஸ்போர்ட்ல, அந்த ப்ரூஃப் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும் அவருக்கு மட்டும் தான் கொடுப்போம் இல்லையா? அந்த அங்க இருக்கிறவருக்கு மட்டும் தான் அது போகும். ஓகே, ஃபேமிலிக்கு வராது. சோ ஃபேமிலி எல்லாரும் அங்க இருந்தா மட்டும் தான் எல்லாருக்குமே வரும், ஃப்ளோட்டருக்கு வரும். சரி, ஓகே ஓகே. சோ பிரீமியம் ப்ராமிஸ் நியோல இன்பில்டா, நியோல ஆப்ஷனலாவும் பிரைம்ல வந்து இன்பில்டா இருக்கு. அண்ட் கன்சியூமபிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 68 கன்சியூமபிள்ஸோட சேர்த்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரெக்கார்ட் சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் காஸ்டும் கவர் பண்றோம், which is again நியோல ஆப்ஷனல் அண்ட் பிரைம்ல இன்பில்ட். சோ என்னோட சஜஷன், சிம்பிள் சஜஷன் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க பேசும்போது நியோ பேசுறீங்கன்னா பிரீமியம் ப்ராமிஸ் ஆட் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா பிரைம்ல அது இன்பில்ட். அண்ட் யாருக்கிட்ட நியோ பேசினாலும் கன்சியூமபிள்ஸ் ஆட் பண்ணியே கொடுங்க. அதை ஆட் பண்ணாம பிரீமியம் கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாதான் கஸ்டமருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கன்சியூமபிள்ஸ் தான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பில்லு வந்து ஒழுங்கா செட்டில் ஆகாது, 100% கிளைம் கிடைக்காததுக்கு மெயின் ரீசன் இந்த கன்சியூமபிள்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் சார்ஜஸ். அதை நம்ம கவர் அப் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி வெயிட்டிங் பீரியட் செக்மெண்ட். ஸோ வெயிட்டிங் பீரியட்ஸ் ரொம்ப சிம்பிள். டே 1ல இருந்த ஆக்சிடென்ட், 30 days கழிச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஸ்பெசிபிக் டிசீசஸ்க்கு 2 years, எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு நியோல 3 yearsம் பிரைம்ல 2 yearsம். சோ பிடி இருக்கிற கஸ்டமர்ஸ் டாக்குமெண்ட் கொடுங்க, அப்ரூவல் வாங்கிக்கோங்க, டைரக்டா பிரைம் எடுத்துக்கோங்க. 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், 2 வருஷம் வெயிட் பண்ணா போதும். உங்களால பிடி 2 years கழிச்சு கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் போர்ட்டபிலிட்டி 1 வருஷம் ஒரு கம்பெனில வச்சிருக்காங்க, செகண்ட் இயருக்கு போர்ட் பண்றேன்னா இன்னும் ஒரே 1 வருஷம் வெயிட் பண்ணா போதும் பிரைம்ல. திருப்பி 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ சிம்பிள் கான்செப்ட், இதுதான் நம்மளோட பேஸ் கவர். நவ் கம்ஸ் த ஆப்ஷனல்ஸ். ஆப்ஷனல் ஒரு 26 இருக்கு. நான் ஜஸ்ட் ஒன்னு எதெல்லாம் முக்கியமோ அதை நான் பேசிடுறேன். ஸோ வெயிட்டிங் பீரியட் ரிடக்ஷன் நமக்கு இருக்கு. ஸ்பெசிபிக் டிசீசஸும் பிடி வெயிட்டிங் பீரியட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா கேர் கவர், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஆஸ்மா, பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸ், ABCD இருந்தால் அவங்களால இந்த 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்னா பேஸ்ட் ஆன் அப்ரூவல் 31ஆம் நாள்ல இருந்தே கவர் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் பேஸ்ட் ஆன் அப்ரூவல். நெக்ஸ்ட் இஸ் ரூம் ரெண்ட் மாடிஃபிகேஷன். கஸ்டமர் டிஸ்கவுண்ட் கேட்கறாங்கன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்கணும் அவசியமே இல்லை. எனி ரூம் கிரைட்டீரியாவை கொஞ்சம் கம்மி பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூமா மாத்தினால் கஸ்டமருக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவே ஷேர்ட் அகாமடேஷனா மாத்தினா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல ஃப்ரெஷ் அண்ட் ரினியூவல் இருக்கும். அதாவது இந்த பெனிஃபிட்ஸ் நான் புதுசாதான் எடுக்கணுமான்னு இருக்கிறதா இந்த ஃப்ரெஷ் அண்ட் ரினியூவல். அண்ட் லாஸ்ட் டேபிள் பாத்தீங்கன்னா, இது நாளைக்கு நான் ரினியூவல்ல எனக்கு வேண்டாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமா? பாசிபிள்னா நமக்கு தெரியும், ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஒரு 10,000 rupees, 20,000 rupees, 50,000 rupees ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கஸ்டமருக்கு பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் என்ன, எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கஸ்டமர் தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிளைம் கிடைக்கும்.
கோபேமெண்ட்னா நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 10, 20, 30, 40 and 50%. ஸோ இன்கேஸ் கோபேமெண்ட் எடுத்தால் எல்லா கிளைமுக்கும் அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் கஸ்டமர் தான் பே பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியாது எவ்வளவு பில்லு வரும், என்ன வரும்னு இருக்கிற அப்டேட்ஸ் இருக்காது. ஸோ பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அது ஒரு ஹியூஜ் அமௌண்டா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு டிடக்டபிள். ஏன்னா டிடக்டபிள் வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா கூட கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிபிக் டிசீசஸ். இது ஒரு ஆப்ஷன் தான். டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு 10-15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனா இந்த ஸ்பெசிபிக் டிசீசஸ் சொல்றது லைக் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், இதுக்கு எல்லாமே லிமிட் போட்டுருவாங்க. எஸ், ஏதாவது क्वेश्चंस இருக்கா? மேடம் ஹலோ. எஸ் சொல்லுங்க சார். மேடம் இப்போ குழந்தை பிறந்து ஒரு 2 மாசம் ஆகுது மேடம், அவங்களுக்கு எப்படி எடுக்கலாமா? எடுக்கலாம் சார், பிரச்சனையே இல்ல. எப்போ இருந்து அது லைவ் ஆகும்? ஸோ பாலிசி எடுத்து ஃபர்ஸ்ட் டே இருந்து ஆக்சிடென்ட் கவர் ஆகும். 30 days கழிச்சு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். நமக்கு ஸ்பெசிபிக் டிசீசஸ் லைக் ஹெர்னியா, பைல்ஸ், கேட்ராக்ட், யூட்ரஸ் ரிமூவல், வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், இந்த மாதிரி இருக்கிற ஸ்லோ க்ரோயிங் டிசீசஸ்க்கு 2 years வெயிட்டிங் பீரியட். அந்த கஸ்டமருக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருக்கா, ஆல்ரெடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா, சர்ஜரி பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. இருந்தால் நீங்க நியோ எடுக்கிறீங்களா பிரைம் எடுக்கிறீங்களான்னு பொறுத்து 2 வருஷம் இல்ல 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வரும். சோ புதுசா வரக்கூடிய நோய்கள் எல்லாமே 30 நாள் கழிச்சு தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல மேடம், இப்ப எந்த டிசீஸும் இல்ல, இப்ப வந்து குழந்தை பிறந்து நல்லா இருக்காங்க, 2 மாசம் ஆகுது, அவங்களுக்கு எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம் சார், பிரச்சனையே இல்ல. சரி மேடம். அது வந்து லைவ் வந்து 30 நாள் ஆகுமா வர்றதுக்கு, இல்ல உடனே லைவ் ஆகும்? உடனே லைவ் ஆகும் சார். இது வந்து இப்ப மந்த்லி செக்அப் போவாங்க, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி போவாங்க, அதுக்கு எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாமா? எப்படி? பண்ண முடியாது. நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெயின் கான்செப்டே 24 hours அட்மிஷன் தான். 24 மணி நேரம் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்தால் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் செக்அப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சுகன்யா, ஜஸ்ட் a second, I will also add some points. சார் உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கும் போதே கூட நம்ம போடலாம். 12th week and 20th week ஆன்டினென்டல் ஸ்கேன் கொடுத்தோம்னா நம்ம அந்த பாலிசி அவங்களால எடுக்க முடியும். அதுதான் அது வந்து பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் அது வந்து கவுண்ட் ஆகும். சரிங்களா? டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவுண்ட் ஆகாது. அதான் பிறக்க போற குழந்தைக்கு சொன்னீங்க, நான் பிறந்த பிறகு நான் கேக்குறேன். அதுதான் பிறந்த பிறகுதான், அப்பவே இருக்கும்போது பிறகுமே கவர் ஆகும். வெறும் அதுல என்ன கவர் ஆகாதுன்னா டெலிவரி எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் கவர் ஆகாது. ஏன்னா அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இல்லையா? அதாவது எதிர்பார்க்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணாது. அதுதான் சொல்றேன். நான் சொல்லணுமே சொல்றது, எல்லாத்தையும் சொல்லணுமே கவர் பண்றதுக்காக சொல்றேன். அது மட்டும் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகாது. நீங்க குழந்தை வந்து பை டிஃபால்ட்டாவே நம்மளோட ப்ராடக்ட்ல நியூ பார்ன் பேபி கவர் வந்து அந்த இயர் வரைக்குமே கவரேஜ் இருக்கு. பட் ஆனாலும் அடிஷனல் மெம்பரா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிட் டேர்ம் ஆஃப் த பாலிசில வந்து நியூலி மேரிட் ஸ்பௌஸ், நியூ பார்ன் பேபி, இதை வந்து இந்த 2 கேட்டகரியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குழந்தை வந்து 16th days 17th டேல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குழந்தை பிறந்த 16 daysல இருந்து நம்ம வந்து மெம்பராவே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் மதரோட பாலிசில வந்து அவங்களுக்கு அந்த பாலிசி பீரியட் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் கவரேஜ் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மதருக்கு எடுத்துட்டு அப்புறம் குழந்தைக்கு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? நாமினி மாதிரியா? இல்ல நாமினி மாதிரிலாம் இல்ல. மதரோட கவரேஜ் இருக்கு இல்லைங்களா? அதுல நம்ம ப்ராடக்ட்லயே வந்து டிஃபால்ட் பெனிஃபிட் ஒன்னு இருக்கு, நியூ பார்ன் பேபி கவர்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் மூலமா ஜஸ்ட் பார்ன் பேபிக்கும் கவரேஜ் வரும். சப்போஸ் பிறந்த உடனே குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்குபேட்டர்ல வைக்கணும், இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வந்து 2-3 நாள் தனியா குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஐசியூல பண்ணணும், அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சிலது வரும் இல்லைங்களா? அதுக்கு கவரேஜ் கிடைக்கும், நியூ பார்ன் பேபிக்கு கவரேஜ் கிடைக்கும். பட் ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து 12th வீக்கும் 20th வீக்கோட ஸ்கேன் காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த நியூ பார்ன் பேபிக்கு கவர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. குழந்தை பிறந்து ஒரு 16 நாள் கழிச்சு நியூ மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்ப வந்து அவங்க எதை வேணும் ட்ரீட்மெண்ட் ஆனாலும் எடுத்துக்கலாம். இதுல நீங்க ஓபிடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் குழந்தைக்கு கிளைம் பண்ணிக்கலாம். வேக்சினேஷன் மட்டும் கிளைம் பண்ண முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. Sorry for interruption. Thank you madam. Right. Thank you sir. So நம்மளோட 8th பாயிண்ட் பாத்தீங்கன்னா பார்ட்னர் ப்ரொடெக்ட். சோ இண்டிவிஜுவலா ஒரு பர்சன், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மேடம்? ஒரு கேள்விங்க.
சொல்லுங்க சார். மேடம் இப்போ இது டிசேபிள்டு பர்சனுக்கு நீங்க பாலிசி சொன்னீங்க நினைக்கிறேன். எம்பவர். ஆமா. ஆமா, அப்ப அவங்களுக்கு அது வந்து எப்படி பேஸ்ட் ஆன் த டாக்டர் சர்டிபிகேட்டா அப்ரூவல். எப்படி? எஸ் 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 சார். அப்ரூவல் பேஸ் ஆல்ரெடி பண்ணி தான். ஆல்ரெடி அவங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. அது நீங்க குடுக்கணும். நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இருக்க டீடைல்ஸ் நம்ம அதை பார்த்து பேஸ்ட் ஆன் ஓகே. கேலக்ஸி டாக்டர்ஸ் அப்ரூவல் தான் நம்மளால அந்த பாலிசி கொடுக்க மேம் முடியும். அதுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் இருக்கா மேம்? இவ்வளவு அதுதான் அந்த பெர்சன்டேஜ். ஏன்னா ஏஜ் அண்ட் கிரைட்டீரியான்னு இருக்கு இல்லையா, அதனால பர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. சோ பேஸ்ட் ஆன் ஓகே. கேலக்ஸி டாக்டர்ஸ் அப்ரூவல் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். சோ என்ன பிரச்சனை இருக்கோ நீங்க அதை வாங்கி கொடுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே 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 சார். ஒன்று மேடம். ரெண்டாவது இந்த போர்ட்டபிலிட்டி ஆல்ரெடி இன்னொரு இதில் வேற ஒரு இதில் இருக்கிறோம். அது வந்து இப்போ 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கேலக்ஸி வந்து நம்ம மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து கவரேஜ் எப்படி இமீடியட்டாகவே வந்துடுமா? 3 வருஷம் பாலிசி அந்த கம்பெனில இருக்குன்னா எல்லாமே இமிடியட் கவரேஜ் தான் சார். இமீடியட். வெயிட்டிங் பீரியடே முடிஞ்சிருச்சு இல்லையா, 2 இயர்ஸ்னு இருக்கிறது. ஆமாம் ஆமாம். சோ டே 1ல இருந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே 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 அதுக்கு என்ன வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? சரி, போர்ட்டபிலிட்டி பண்ணும்போது உங்களுக்கு செக் பண்ணணும் அந்த கஸ்டமர் ப்ரீவியஸா ஏதாவது கிளைம் போயிருக்கா, என்ன ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. என்ன சம் இன்சூர்ட் வச்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம சம் இன்சூர்ட் கொஞ்சம் ஒரு 7.5 lakhs டு ஹையர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் போர்ட்டபிலிட்டி. ஸோ மெடிக்கல் ஹிஸ்டரிஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட் வாங்கி ஹரிஷ் சார் இருக்காங்க, ஸோ அவர்கிட்ட கொடுத்தாலே அவங்க அதை பார்த்துப்பாங்க சார். ஓகே 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 கீதாஞ்சலி ஓகே. மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க மேம். மேம் எங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்க பை பர்த் வந்து 1 கிட்னியோட தான் பார்ன் ஆயிருக்காங்க. ஓகே. அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு இதுல டிசேபிள்டு கொடுக்க மாட்டோம் மேம், கொடுக்க மாட்டோம். ஓகே பை பர்த் 1 கிட்னினால அது கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டோம். ஓகே மேம், தேங்க்யூ. அந்த டவுட் தான் மேம். தேங்க்யூ மேம். சோ நம்ம இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் பார்த்தாலே எக்கச்சக்கமான ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே நான் கொடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. முக்கியமா மெட்டர்னிட்டின்னு கேட்கிற கஸ்டமர்ஸ் நான் வந்து இந்த ஸ்கிரீன் அவுட் பண்ணிடுறேன், நம்ம பேசிடலாம். ஏன்னா முக்கியமா இந்த மெட்டர்னிட்டின்னு சொல்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சிம்பிள் விஷயம் என்னன்னா மார்வல் கொடுக்காதீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கேலக்ஸி ப்ராமிஸ்ல சிக்னேச்சர் பிளான் கொடுங்க. ஏன் பாத்தீங்கன்னா கேலக்ஸி ப்ராமிஸ்ல சிக்னேச்சர்ல தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி இன்பில்டா வரும். சேம் கண்டிஷன் சேம் லிமிடேஷன் தான் மார்வல்ல, ஆனா ஆப்ஷனல்னால பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ப்ராமிஸ் எடுத்தா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து பாலிசி எடுத்தா 2 இயர்ஸ், சிங்கிள் உமனா பாலிசி எடுத்தா 4 இயர்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க பாலிசி. அதுக்கப்புறம் 2-3-4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றாங்க, கரெக்டா 4 இயர் முடியுதுன்னா உங்களுக்கு டே 1ல இருந்து மெட்டர்னிட்டி கவர் லைக் 4th இயர் முடிச்சிட்டீங்கன்னா 5th இயர்ல எப்ப வேணாலும் மெட்டர்னிட்டி கிளைம் பண்ணிக்கலாம். 2 டெலிவரி எக்ஸ்பென்சஸ் ஒரு பாலிசியில கவர் ஆகும். அண்ட் அடிஷன் டு தட் 10% to 2 lakh rupees வரைக்கும் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த மார்வல் பாலிசி நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கன்சியூமபிள்ஸும் பிரீமியம் ப்ராமிஸ் தான். இந்த 2 விஷயங்கள் முக்கியமா கன்சியூமபிள்ஸ் ஆட் பண்ணியே கொடுங்க கஸ்டமர்ஸ்க்கு. சோ தட் அந்த கஸ்டமர்ஸ்க்கு அது ஒரு லைக் நாளைக்கு நான் பாலிசி எடுத்திருக்கேன்னு ஒரு தைரியத்துல தான் அவங்க போய் அட்மிட் ஆகுவாங்க. அது இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால கன்சியூமபிள்ஸ் மேண்டேட்டரி எல்லா பிளான்லும் இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ஹெல்த் செக்அப் கேட்பாங்க. மார்வல் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான் ஹெல்த் செக்அப். சோ ஆப்ஷனல்னு சொல்லும் போது பாலிசி எடுத்து 31st டேல இருந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். கிளைம் போகலனா கிளைம் போனா கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எடுத்து 31ஆம் நாள்ல இருந்து தாராளமா ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு லிமிட் இருக்கும் ஹெல்த் செக்அப்க்கு, லைக் என்ன சம் இன்சூர்ட் எடுக்கிறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் 1500ல இருந்து 20,000 rupees வரைக்கும் உங்க சம் இன்சூர்ட் பொறுத்து ஃபேமிலி சைஸ் பொறுத்து உங்களுக்கு ஹெல்த் செக்அப்க்கு லிமிட்ஸ் இருக்கு. ஸோ அகெயின் இட்ஸ் அன் அடிஷனல் பெனிஃபிட். ஸோ கஸ்டமருக்கு என்ன வேணும், எப்பவுமே கஸ்டமர்ஸ் கிட்ட சார் உங்களுக்கு சம் இன்சூர்ட் என்ன வேணும்னு கேட்காம உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு கேளுங்க. அது கேட்டாலே நம்ம வந்து என்ன கொடுக்கணும், எது ஆட் பண்ணணும், எது ஆட் பண்ண வேண்டாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். வேற ஏதாவது உங்க சைட்ல இருந்து கேள்விகள் இருக்கா?
அண்ட் கிளைம் ப்ராசஸ் சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ்லெஸ், ரீஎம்பர்ஸ்மெண்ட் அண்ட் எவ்ரிவேர் கேஷ்லெஸ். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போனால் கேஷ்லெஸ், நான் நெட்வொர்க்ல போனா ரீஎம்பர்ஸ்மெண்ட். இந்த 2 செக்மெண்ட் மட்டும் இல்லாம நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நீங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ நான் டைப் ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லுங்க சார், பத்மநாபன் சார் சொல்லுங்க. மேடம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு good 2 evening. இது சொன்னீங்க, என்ன டிஃபரெண்ட் மேடம்? சீனியர் சிட்டிசனுக்கு 2 பிளான் சொல்லிருந்தீங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 2 சீனியர் சிட்டிசன் பிளான் ஒன்னு சொல்லிருந்தீங்க, 2 பிரிவிலேஜ், பிளான் சொல்லிருந்தீங்க. கேலக்ஸி பிரிவிலேஜ், privilege one கேலக்ஸி one more. கார்டியன். So what is the difference between these two? கார்டியன் இஸ் an ஆஃப்லைன் பாலிசி அண்ட் கார்டியன் பொறுத்த வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கவர், ஏதாவது கஸ்டமருக்கு பிஇடி இருந்தால் அவங்களோட பிரீமியம் பேஸ்ட் ஆன் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால பிக்ஸ்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இதுவே சீனியர் சிட்டிசன் பாலிசி எடுத்தால் கோபேமெண்ட் இருக்கும், ஆஸ் யூஷுவல் 20-25% கோபேமெண்ட் இருக்கும். பட் கஸ்டமருக்கு பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா ஆகாது. லைக் பேஸ்ட் ஆன் பிஇடி பிரீமியம் கால்குலேட் பண்ண மாட்டோம், ஸ்டாண்டர்ட் பிரீமியமா தான் இருக்கும். கார்டியன் எடுக்கும் போது நீங்க உங்களுக்கு எத்தனை பிஇடி இருக்கோ பேஸ்ட் ஆன் தட் மேக்ஸிமம் 250% வரைக்கும் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளால ஓப்பன் எண்டா கஸ்டமர் கிட்ட போய் சார் உங்களோட பிரீமியம் இதுதான் சொல்ல முடியாது. ஸோ சீனியர் சிட்டிசன் வரும்போது கேலக்ஸி பிரிவிலேஜ் பேசுறது எப்பவுமே நல்லது. லீஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் கார்டியனுக்கு போங்க. So privilege even without any pre-existing also privilege is best. Without There is any no pre-existing disease. வெயிட்டிங் பீரியட் இருக்கு சார். There is no pre-existing. 1 year 1 year Uh-huh. 1 year Oh. சார். எல்லா சீனியர் சிட்டிசன் பாலிசியிலும் 1 year பிஇடி வெயிட்டிங் பீரியட் கரெக்டா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த பிஇடி பேஸ் பண்ணி லோடிங் இருக்காது. ஏன்னா பிரீமியமே எவ்வளவுன்னு தெரியாது. நம்ம செக் பண்ணி வரும்போது பிரீமியம் டபுள் மடங்கா இருக்குன்னா கஸ்டமர்ஸ்க்கு அது அஃபோர்டபுளா இருக்காது இல்லையா, அதனால. Okay. சொல்லுங்க சார். மேடம் இப்போ வந்து அந்த வாக்கிங் போறது பத்தி சொல்லியிருந்தீங்களே, வாக்கிங் மாரத்தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்களே, ஃபுட் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணீங்களா மேடம்? மேடம் கேட்கல நீங்க மியூட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குதா? லைட்டா கேக்குது. கேக்குதா சார்? கேக்குதாங்கிறது எட்டி இருந்து கேக்குது. சோ இந்த வெல்னஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லைக் ஸ்டெப் கவுண்ட் இல்லையா, கஸ்டமர் வந்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மேரத்தான்ஸ், வாக்கத்தான், சைக்கிளிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இந்த சர்டிபிகேட் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் மொபைல் அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணுங்க. 3வது வந்து பிளட் டொனேஷன். நிறைய பேர் வந்து ரெகுலரா பிளட் டொனேட் பண்ற பர்சன்ஸ் இருக்கு. ஸோ பிளட் டொனேட் பண்ண ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஆர்கன் டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, அந்த டீடைல் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன், நல்லா 7 மணி நேரம் டெய்லி தூங்குங்க, அதுவும் நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ரினியூவல் டைம் வரும்போது டிஸ்கவுண்ட் 20% வரைக்கும் கிடைக்கும். மினிமம் 4%ல இருந்து 20% வரைக்கும். இது அடல்ட்டுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் இருக்கு. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், வேக்சினேஷன்ஸ் போடுறது, இஎன்டி, டென்டல், ஐ செக்அப்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ரெகுலரா பண்ற விஷயங்கள் வச்சுதான் குழந்தைங்களுக்கு நம்ம இதை ட்ராக் பண்ண போறோம். ஓகே மேடம். இப்போ இதுக்குன்னு தனியா வந்து இப்போ கூகுள் ஃபிட் மாதிரி நமக்குன்னு ஒரு ஆப் இருக்கா? ஆமா, கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கஸ்டமர் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல தான் நம்ம இதெல்லாம் ட்ராக் பண்ண போறோம்.